பண்ணுகிற மக்கள், அவர்களை நான் என்ன செய்யணும்? சந்தோஷிப்பிக்கணும். அந்த சந்தோஷிப்பிக்கிறது ஆசீர்வாதம் எதற்குள்ள வருது? நதி வருது இல்லையா? ஆட்டுக்குட்டியானவருக்குள் இருந்து புறப்படுகிற நதி இருக்கிறது இல்லையா? அதற்குள் இருந்துதான் அந்த சந்தோஷம் மக்களுக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா சொல்வோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இன்னொரு விளக்கத்தை, வெளிப்பாடை சொல்ல விரும்புகிறேன். இந்த நதி பரிசுத்த ஆவியானவர். ஆமென். முதலாவது, பரலோகத்தில் இருக்கிற தேவன் இயேசுவை பூமிக்கு அனுப்பி இயேசுவின் சரீரத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை வைத்தார். ஆமென். அவர் ஆவியானவருடைய பலத்திலே கலிலேயாவுக்கு திரும்பினார். லூக்கா 4, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆகவே இயேசு பூமியில் இருந்த போது அவருக்குள்ளே அந்த நதி இருந்தது, அந்த பரிசுத்த ஆவியோட நதி இருந்தது. இயேசு பூமியில் இருந்த போது அவருக்குள் நதி இருந்தது. இப்போது அவருடைய சரீரம் சபை. அல்லேலூயா. இயேசு பூமியில் எழுத்தின்படி இருந்தது போல இப்போது அவருடைய சரீரமாகிய சபை இந்த பூமியில் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவின் சரீரத்தில் இருந்த ஆவியானவர் உங்கள் சரீரத்திலே வாசமா இருக்கிறார், சபையிலே வாசமா இருக்கிறார். கரத்தை உயர்த்தி சொல்வோம். எத்தனை பேர் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆகவே அங்கே தாவீது சொல்கின்றான், அது அசையாது. அது என்று எதை சொல்கிறார்? உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம். அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, வேதத்துல ஆண்பால் பெண்பால், ஹி, ஹர், அவன், அவள், மீதி எல்லாம் அது, இது. இந்த கட்டடம் என்ன? இது. அல்லேலூயா சொல்வோம். சில பேர் புருஷனை அது வருது, மனைவிய அது வருது. அவங்க அது இல்லைங்க, அவருங்க, அவள்க. அதாக பர்சனாலிட்டிங்க. கவனிங்க, அது அசையாது. ஹல்லேலூயா. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் அங்க நதியாய் சபைக்குள்ள பாஞ்சிட்டு இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுக்குள்ளதான் நம்ம அசையாத வாழ்வு வாழ முடியும். இந்த ஆவி குறைய 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 சந்தேகம் வரும். என்ன, தேவன் எங்கேயோ இருக்கிறார், அவர் ஒன்னும் நான் சொன்னதை கேட்ட மாதிரி தெரியல, அப்படிதான் இருப்போம். ஹல்லேலூயா. ஐயா, ஓவர்ஃப்ளோ இன் தி ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஃபில்லிங் லைஃப். நீங்க எப்போதும் ஆவிக்குள்ளாய் ஜெபம் பண்ணி தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பேசினார். தேவன் அவருக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தாராம். இயேசு தேவகுமாரனா இருந்தாலும் அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஆவியானவர் கூடவே இருந்தாருங்க. ஸ்பிரிட் ஃபில்லிங் லைஃப். அவங்க தான் அசைய மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கணும். அந்த நதி இப்ப பாஞ்சுகிட்டு இருக்கு. அந்த நதியின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள பாஞ்சுகிட்டு இருக்கு. கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, சரி. இப்போது ஏதேன் தோட்டத்துல அந்த நதி மொத்தம் எத்தனை நதி? ஏதேன் தோட்டத்துல மொத்தம் எத்தனை நதி? சொல்லுங்க. 4 நதி. சொல்லுங்க, 4 நதி. முதலாவது நதிக்கு பெயர் பைசோன், இரண்டாவது நதிக்கு பெயர் ஹீகோன், மூன்றாவது நதிக்கு பெயர் இதக்கேல், நான்காவது நதிக்கு பெயர் ஐப்ராத்து. சொல்லுங்க, நான் சொல்றத சொல்லுங்க. முதலாவது நதி பைசோன், இரண்டாவது நதி கீகோன், மூன்றாவது நதி இதக்கேல், நான்காவது நதி ஐப்ராத்து. ஆமாங்க. தேவனுடைய தோட்டமாக ஏதேனுக்குள்ள இந்த நதி பாய்கிறத நம்ம பார்க்கிறோம். நதினாவே என்ன ஆகும்? நதி போனாவே நதி இருக்கிற இடத்துலலாம் வறுமை இருக்கவே இருக்காது. நதி இருக்கிற இடம்லாம் செழுமையா இருக்கும், பசுமையா இருக்கும். நதி போகிற இடங்கள்லாம் செழுமை, பசுமை, ஜீவன் எல்லாம் இருக்கும். நதி போகிற இடத்துல மரணம் இல்ல, நதி போகிற இடத்துல தரித்திரம் இல்ல. நான் சொல்றது எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? ஹல்லேலூயா. கானான் ஆசீர்வாதம் எதுல இருக்கு? வருஷம் முழுவதும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும், அங்கதான் செழுமை. ஆகவே இந்த நதியின் ஆசீர்வாதத்தை தான் இப்ப நான் பேசிட்டு வரேன். சரி, முதலாவது நதி என்ன நதி? பைசோன் என்ற நதி. கரத்தை உயர்த்தி எல்லாம் சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, பிரைஸ் தி லார்ட். பைசோன் என்றால் ரிச்சஸ் அண்ட் இன்கிரீஸ், பெருக்கம், ஐஸ்வர்யம். அல்லேலூயா சொல்வோம்.
அந்த பைசோன் என்ற நதி அங்க ஏதேனில பாயும் போது அந்த ஏதேனுக்குள்ள அந்த தோட்டம் எப்படி இருக்குமா? பெருக்கமா இருக்குமா? ஐஸ்வர்யமா இருக்குமா? அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப சபையை குறித்த, சபையில் இருக்கிற உங்களை குறித்த தேவனுடைய எண்ணம் பரிசுத்த ஆவிக்குள்ள, பைசோன் என்ற அந்த நதிக்குள்ள நீங்க பெருக்கமா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும். இதான் தேவனுடைய எண்ணம். இந்த எண்ணத்தோட பைசோன் என்ற நதி அங்க தோட்டத்திலே பாய்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்வோம். உங்கள் கண்களை இப்போது கர்த்தர் திறந்து விடுகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேத வெளிப்பாட்டுக்குள்ளே உங்கள் கண்கள் இப்போது திறக்கப்படுகிறது. ஆகவே அவருடைய சரீரத்தில் இருக்கிற மக்கள் பெருக்கத்துக்குள்ளும் ஐஸ்வர்யத்துக்குள்ளும் இருக்க வேண்டும். இதற்காகவே இயேசு சாபமானார், இதற்காக ரத்தம் சிந்தினார். ஆகவேதான் வேத வசனம் விருத்தி அடைந்தது. சீசர்களின் தொகை எருசலேமிலே பெருகிற்று. பரிசுத்தாவின் ஆறுதலோடு சமாதானம் பெற்று பக்தி விருத்தடைந்து சபை பெருகிற்று. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்த தேவனுடைய எண்ணம் பெருக்கம், ரிச்சஸ். ஆமென். வலதுபுறம் இடதுபுறம் சொல்லுங்க, சபையில் இருக்கிற உங்களை குறித்த தேவனுடைய எண்ணம் பெருக்கமும் ஐஸ்வர்யம்னு சொல்லுங்களேன். பெருக்கமும் சொல்லுங்கப்பா, பெருக்கமும் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வருஷத்தின் கடைசியில் நல்ல செய்தி தான், புது வருடத்துக்கு ஆயத்தப்படுத்துகிற செய்தி. ஆகவே புது வருஷத்துல யாருக்குள்ள குறைவே இருக்கக்கூடாது. பெருக்கம் தான் இருந்துகிட்டே இருக்கணும், ஐஸ்வர்யம் இருந்துகிட்டே இருக்கணும். கிருபையின் ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம், எழுத்தின்படியான உலக ஐஸ்வர்யம், இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஆகவே இயேசு என்ன ஆனார்? தரித்திரர் ஆனார். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் தரித்திரர் ஆன பிறகு நீங்க தரித்திரத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்க சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கல, அது உங்கள் ஆவியில கலக்கல. ஆகவேதான் குறைவிலையும் கடன்ல இருக்கிறீங்க. போனது போகட்டும், இப்போ சத்தியம் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. வருகிற நாட்கள்ல நீங்க இந்த சத்தியத்துக்குள்ள கடன் கொடுக்கும்படி உங்களை நான் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன். கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைசோன், ஹல்லேலூயா. பாருங்க, அது ஆவலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்துல பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்துல பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. இந்த நதி போற இடத்தெல்லாம் பொன் விளையுமா? இந்த நதி போற இடத்தெல்லாம் கற்கள், கோமேத கல்லும் உண்டா? ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பொன் விலையேறப்பட்ட விசுவாசம், பொன் விலையேறப்பட்ட விசுவாசம். அழிந்து போகிற பொன் அக்கினினால சோதிக்கப்படும். அதை பார்க்கலாம் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற விசுவாசம். ஐயா, அந்த நதி வரும்போது அங்க விசுவாசம் வரும். விசுவாசம் வருகிற போதனை தான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். நீங்க நியாயப்பிரமாணத்தை கேட்பீர்களே, ஆனால் அது குற்ற உணர்விலேயே இருப்பீங்க. அதை செஞ்சு பெற்றுக்கொள்வது அவங்க செய்ய முடியல. ஆகவே இயேசு செஞ்சு முடிச்சிட்டார். போன வாரமே சொன்ன, மறுபடியும் சொல்றேன். மறுபடியும் சொல்வதற்கு நான் வெட்கப்படுகிறது இல்ல. லா டிமாண்ட்ஸ், கிரேஸ் சப்ளை. ஆகவேதான் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் தேவை எல்லாம் அவர் சப்ளை பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென். விலையேறப்பட்ட விசுவாசம். இரண்டாவது கற்கள். ஏசியார் விலையேறப்பட்ட கல், பரீட்சிக்கப்பட்ட கல், சோதிக்கப்பட்ட கல். இயேசு விலையேறப்பட்ட கல். அந்த விலையேறப்பட்ட கல்லாகிய அவருக்குள்ள ஜீவனுள்ள கல்லாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கல்லுக்கு ஜீவன் உண்டா? இந்த கல்லுக்கு ஜீவன் இருக்காங்க? இந்த கல்லுக்கு ஜீவன் இல்லைங்க. ஆனா நீங்களும் நானும் என்ன கல்லா? ஜீவன் உள்ள கல். வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜீவன் உள்ள கல் அப்படின்னு சொல்லுங்க. ஐயா, ஜீவன் உள்ள கல்லுன்னு அர்த்தம். அதுக்குள்ள ஜீவன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். யாருடைய ஜீவன்? கிறிஸ்துவின் ஜீவன். கிறிஸ்து குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். உங்களை யாருன்னு புரிஞ்சுக்குங்கய்யா. நீங்க ஜீவனுள்ள கல்.
அந்த வெளியேறப்பட்ட கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் ஜீவனுள்ள கல்லாகிய நீங்கள் நாம் கட்டப்பட்டு வருகிறோம். இயேசு சொல்லிட்டார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்வது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தான் கட்டுகிறவர். நான் அப்படிதான் உங்களுக்கு சோத்திரம் பண்ணது. ஐயா, கர்த்தர் தான் கட்டுகிறவர், நீங்க கட்டாட்டி என் பிரயாசம் எல்லாம் வருது. என் குடும்பத்தை கற்றவர் நீங்க தான், சீயோனை கற்றவங்க நீங்க தான். அப்படிதான் தோத்திரம் பண்ணிட்டு வரேன். ஆகவே பைசோன், பெருக்கம், ஐஸ்வர்யம், முதலாவது 6 அது சபையில இருக்கு. ஏற்கனவே நீங்க அதுக்குள்ளதான் இருக்கிறீங்க. கண்டுபிடிச்சுக்கல, அதை புரிஞ்சுக்கல, அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள பதியல. ஏற்கனவே முந்தி கேட்ட பிரசங்கள்லாம் உங்களை அப்படியே கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம மக்களுக்குள்ள இல்ல. இருந்தாலும் கவனமா இருக்கணும். யார் பிரசங்கத்தை கேட்கணும் என்பதுல கவனமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஏன்னா சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, அடுத்தபடி 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் ஓடும். அல்ல சொல்வோம். 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். கீகோன் சொல்லுங்க. கீகோன். கீகோன் என்றால் கிரேஸ். கீகோன் என்றால் கிருபை. அல்ல சொல்வோம். கீகோன் என்றால் கிரேஸ், கீகோன் என்றால் கிருபை. அப்ப கர்த்தருடைய சபையில எந்த நதி பாயுது? கிருபையின் நதி பாஞ்சுகிட்டே இருக்கு. ஐயா, ஏற்கனவே சொன்னேன், கிருபையின் சிங்காசனம் கர்த்தருடைய சபையில ஸ்தாபிக்கப்பட்டிருக்குன்னு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய சபையில இருக்கிற மக்களுக்கு எந்த நதி பாய்கிறது? கிருபையின் நதி பாய்கிறது. கிருபை என்றாலே இயேசு. இயேசு இல்லாம கிருபை இல்ல. இயேசுவின் மூலம் என்ன வெளிப்பட்டுச்சு? கிருபை வெளிப்பட்டது. ஆகவே கிருபை என்றால் நீங்களும் நானும் தகுதியின் அடிப்படையில நீங்கள் கர்த்தருடைய சபையில எதையும் பெற முடியாது. கிருபையிலே. அல்லேலூயா சொல்லுவோம். கிருபையிலே சொல்லுங்களேன். கிருபையிலே சொல்லுங்க. கிருபையிலே. ஐயா, வேதத்துல பவுல் சொல்லுகிறார், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி. அதான் இயேசு கிறிஸ்து. எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாச்சியா. அந்த தேவ கிருபையின் பிரசன்னம் தான் உங்களுக்கு இன்னும் ரட்சிப்பை கொண்டு வரும். அந்த தேவ கிருபையின் பிரசன்னம் தான் இன்னும் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஆகவே நீங்கள் கிரியை சார்ந்து கொள்ளாமல் கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுகிறார், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கடன் என்று எண்ணப்படும். கிரியை செய்கிறவனுக்கு கூலி தருவாராம். கிரியை செய்கிறவனுக்கு என்ன தருவாரா? கூலி. 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 கூலி யாருக்கு? வேலைக்காரனுக்கு. கூலி யாருக்கு? வேலைக்காரனுக்கு. நீங்கள் நான் வேலைக்காரனா பிள்ளைகளா? சொல்லுங்க வாய் திறந்து. பிள்ளைகளுக்கு கூலியா? பிள்ளைகளுக்கு கிஃப்டா? பிள்ளைகளுக்கு எல்லாம் ஐயா ஒர்க் பண்ணி அதை பண்ணணும் இதை பண்ணணும், அதான் ஒர்க்ஸ், அதான் நியாயப்பிரமாணம். கிரியை செய்கிறவனுக்கு தருகிற கூலி கடன். கடன் என்ன அர்த்தம்? திரும்ப தரணும். ஆனா உங்களுக்கு யாராவது ஒரே மகன் இந்த 500 ரூபாய் உனக்கு கடனா தர்ற, திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ், அப்பாமார்களே அம்மாமார்களே, உங்களுக்கு ஒரே புள்ள இருக்கு, அந்த பிள்ளைக்கு இந்த 500 ரூபாய் கடனா தர்றேன், திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்பா உங்களுக்கு நல்ல அப்பா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்களுக்கு நன்மையானவைகளை அவருடைய கிருபையிலே இயேசு செய்து முடித்ததிலே உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம். ஆகவே கிரியை சார்ந்து கொள்ளாமல் கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பாவிடத்திலிருந்து ஆசீர்வாத வாக்கு தத்தத்துக்குள்ள ஒன்றன் பின் ஒன்றாய் வரும். வருகிற வருடம் ஆசீர்வாதம் குவிகிற வருடம். ஆசீர்வாதம் குவியல் குவியலா குவிய போகுது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்க போறாங்க. நான் சொன்ன சத்தியத்தை விளங்கி இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டா கர்த்தர் அந்த கிருபைக்குள்ள
உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி 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 வழங்குவார். அடையாள செல்வம், பைசோன் பெருக்கம், ஐஸ்வர்யம், கீகோன் கிருபை. அடையாள செல்வம். ஹல்லேலூயா. அடுத்த அந்த ஆறை பார்க்கிறோம், அடுத்த நதியை பார்க்கிறோம். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். இதக்கேல் என்றால் நல்லா பாருங்க, அதாவது சடன், ராபிட், அது திடீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இதக்கேல், ஃப்ரூட்ஃபுல், ராபிட், சடன், கிக். சொல்லுங்க, சடன், கிக், ராபிட், ஃப்ரூட்ஃபுல். உங்களுக்கு வரப்போகுது, சபைக்கு வரப்போகுது. உங்களுக்கு திடீர் என்று சடுதியாக, அது கற்பனை கெட்டாத விதத்துல, ராபிட் அப்படின்னா கற்பனை கெட்டாத விதத்துல ஒரு சடுதியான வளர்ச்சி நம்ம சபைக்கு வரப்போகுது, உங்கள் குடும்பத்துக்கு வரப்போகுது. சடுதியாய் உங்களோடு, உங்களுக்காய் தேவன் எடைப்பட்டு சடுதியாய் தேவன் உங்களுக்கு நன்மைகளை கொண்டு வர போகிறார். கரத்தை உயர்த்தல சொல்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆல் ஆஃப் சடன் ப்ராக்ரஸ். பல வருடங்களுக்கு முன்பாய் பெர்னார்ட் பிளஸிங் என்ற தீர்க்கதரிசி நியூ லைஃப் அசம்பிளி சர்ச்சில் என்னை கூப்பிட்டு தலையில கை வச்சு சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை, யுவர் மினிஸ்ட்ரி இஸ் நாட் எட் ப்ராக்ரஸ். உன்னுடைய ஊழியம் இன்னும் பெரிய அளவு ப்ராக்ரஸ் ஆகல, ஆனால் ஆல் ஆஃப் சடன் you see the progress. அந்த வார்த்தை இன்னும் என் ஆவியில இருக்கு. அதுதாங்க சடுதியாய் ஒரு பெரிய வளர்ச்சி, சடுதியாய் ஒரு பெரிய அற்புதம், சடுதியாய் ஒரு பெரிய நன்மை, சடுதியாய் ஒரு பெரிய சுதந்திரம். உங்களுக்கு தான் வருது, எனக்கு வருது, சபைக்கு வருது, ஊழியத்துக்கு வருகிறது. நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. Praise the Lord. Hallelujah. ஏன் சபைக்குள்ள இருக்கிறோம்? ஏன் சொல்லுங்க? சபைக்குள் இருக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரத்துக்குள் இருக்கிறோம், தேவனுடைய தோட்டத்துக்குள் இருக்கிறோம், தேவனுடைய நகரத்துக்குள் இருக்கிறோம். ஹல்லேலூயா. Praise Jesus. அடுத்தபடி 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத்து என்று பெயர். 4ஆம் நதிக்கு என்ன பெயர்? ஐப்ராத்து என்று பெயர். ஐப்ராத்து என்றால் ஃப்ரூட்ஃபுல். ஐப்ராத்து என்றால் என்னது? ஃப்ரூட்ஃபுல். ஃப்ரூட்ஃபுல் என்றால் பெருக்கம். ஹல்லேலூயா சொல்வோம். நல்லா கவனிங்க, இது ஆதாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம். ஆதாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகளோடு சொல்லி ஆசீர்வதித்தார். ஆங்கில வேதத்தில் ஃப்ரூட்ஃபுல் என்று வரும். ஆகவே இந்த ஐப்ராத்து நதி பழுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்துவது. அல்லேலூயா செல்வம். ஐயா, தேவன் நம்மெல்லாம் பழுகி பெருகணும். நல்லா கவனிங்க, சாத்தானுக்கு அது பிடிக்காது. ஆகவே எகிப்து தேசத்துல பார்க்கிறோம், பார்வோன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார். ஏன்? அவங்க உடன்படிக்கையின் ஜனையா, ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை, அது நிமித்தம் பார்வோனுடைய ஒடுக்கம். இயேசுவின் மூலம் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு நம்முடைய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அதனாலதான் இயேசு சொன்னார், உலகம் உங்களை பகைச்சிச்சா ஆச்சரியப்படாதீங்க, உலகம் பகைக்கிறதுக்கு மேல என்ன பண்ணிருச்சு, என்ன பகைத்தது என்று சொன்னார். ஆனால் பார்வோன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ, அந்த வார்த்தை கவனிங்க, எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய். அல்லேலூயா சொல்லுமா. உங்களுக்கு எவ்வளவு ஒடுக்க வருதோ அவ்வளவு, எவ்வளவு நெருக்க வருதோ அவ்வளவு விசாலம். அல்லேலூயா. என்னாச்சு, இங்கதான் இருக்கிறீங்களா? நீங்க கவர்னன்ட் பீப்புள். You are the covenant people. உங்களை குறித்து நீங்க புரிஞ்சுக்க. கரத்தை முதல்ல சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல பாத்தீங்களா? கிழக்க வச்ச ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினாரு,
அந்த தோட்டத்துல வச்சாரு. அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி நதிகளா உண்டாக்கினாரு. அப்ப ஆண்டவருடைய எண்ணம் என்ன? தோட்டம் இப்படி இருக்கணும், தோட்டத்தில் இருக்கிறவங்க இப்படி இருக்கணும், என்னுடைய சபை, என்னுடைய சரீரம், நான் அதுக்கு தலையா இருக்கிறேன். ஆகவே என்னுடைய மக்கள் இப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் வெளிப்பாடு. எத்தனை புரிஞ்சுக்கிட்டீங்க? கரத்தை போய் இதெல்லாம் சொல்லுவோம். ஓகே, இப்ப மறுபடியும் இப்ப இயேசு பூமியில் இருந்த போது அவருக்குள் இருந்து ஜீவ தண்ணீர் புறப்பட்டது. இயேசு சரீரத்தில் இருந்த போது ஆவியானவர் அவருக்குள் இருந்தார். ஆவியானவர் அவரோடு சேர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றினார். இப்போது இயேசு போய் ஆவியானவரை பெற்று உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, பரலோகத்திலிருந்து பூமிக்கு வர்ற எதுவுமே இயேசு இல்லாம வராது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பரலோகத்திலிருந்து முதலாவது இயேசுவின் வழியாதான் ரட்சிப்பு வந்துச்சு. இரண்டாவது பரலோகத்திலிருந்து இயேசுவின் வழியாதான் ஆவியானவர் வந்தார். ஸ்ட்ரெயிட் ஆவியானவர் அல்ல. நான் போவது நலமாக இருக்கும், போனால் தேற்றரவாளன் வருவார், நான் போய் அனுப்புவேன் என்று சொன்னார். நடபடிகள் புஸ்தகத்தில் அவர் பெற்று உங்களுக்கு தந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இயேசு யாரையா? பெற்று, பிதாவிடத்தில் பெற்று உங்களுக்கு தருகிறவர் ஐயா. ஹலோ, என் இயேசு யார்? பிதாவிடத்தில் பெற்று ஆவியானவரை தந்தது உண்மையானால் பிதாவிடத்தில் அவருடைய பிள்ளைகளை உங்களுக்கு எனக்கும் பெற்று தருவது, பெற்று தருவது, அவர் உங்களுக்காய் பெரும்படி பிதாவிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். பிதா பேசுறதை குமாரன் பேசுவதை கேட்டு பிதா தருகிறார். இயேசு வாங்கி இந்த மகனை வச்சுக்க, இந்த மகளை வச்சுக்கன்னு சொல்லி அவர் தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் இந்த பிக்சரை நல்லா விளையிக்கிட்டீங்க? சரி, எசேக்கியேல்ல தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டது. இன்னும் எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு தெரியல, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கப்படும். ஓகே, தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டது. அந்த நதி முதலாவது கணுக்கால் அளவு, அடுத்தது முழங்கால் அளவு, அடுத்தது கணுக்கால், முழங்கால், இடுப்பு, அடுத்தது நீச்சல். அப்ப கர்த்தருடைய சபையிலிருந்து அந்த நதியின் அளவை பார்க்கிறோம், நதியின் அளவு. ஆனா கணுக்கால் அளவு அது ஒன்றும் இல்லை. முழங்கால் அளவும் இடுப்பளவும் நீச்சல் அளவு ஆழம். அது நீச்சல் அளவு கடக்க முடியாத ஆழம். அந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், பெரிய மச்சம் உண்டாயிருக்கும். இப்ப நான் சொல்றேன், இயேசு ஃபுல்லா அந்த நதிக்குள்ளேயே நிறைந்திருந்தார். நீங்களும் நானும் அந்த அபிஷேகத்துக்குள்ளேயே நிறைந்திருக்கணும். கணுக்கால் வேலைக்கு ஆகாது, முழங்கால் வேலைக்கு ஆகாது, இடுப்பு வேலைக்கு ஆகாது, நீச்சல் அளவு ஆழம். அப்ப ஆவிக்குள்ளேயே வாழ்கிற ஒரு வாழ்வுதாயா சபையில இருக்கிறவங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆவிக்குள்ளேயே வாழ்கிற வாழ்வு. வாழ 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 நீங்க போகிற இடம்லாம் வெளிச்சம் வரும், நீங்க போகிற இடத்தெல்லாம் ரட்சிப்பு வரும், நீங்க போகிற இடத்தெல்லாம் சுகம் நடக்கும், நீங்க போகிற இடத்தெல்லாம் அற்புதம் நடக்கும், நீங்க போகிற இடத்தெல்லாம் அங்க மக்களுக்குள்ள இருள் நீங்கும், சாபம் நீங்கும், குறைவு நீங்கும். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் இயேசுவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது ஆவியானவர் சேர்ந்து இயேசுவை மகிமைப்படுத்துவார். அங்கே என்ன நடக்குன்னே எனக்கு சொல்ல முடியாது. அவர் தீர்மானத்துக்குள்ள அவர் ஆச்சரியமான அற்புதமான பெரிய பெரிய காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா சொல்வோம். ஆகவே நல்ல கவனிங்க, நான் இப்போது தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தையை பேசினார். தேவன் அவருக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்தார். ஆகவே அபிஷேகம் என்பது வார்த்தையை பேச பேச உங்களுக்குள்ளே பெருகும். வார்த்தை எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவாய் அபிஷேகம் பெருகும். வேத வசனத்தின்படி செபிக்கிறவங்களுக்கு அபிஷேகம் பெருகும் என்று வேதம் எந்த இடத்துலயும் சொல்லல. ஆனா வார்த்தையை பேச பேச அளவில்லாத அபிஷேகம் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆகவே வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வாக்குத்தத்தங்களை பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பொழுது உங்களுக்குள்ள அபிஷேகம் பெருகும். அந்த அபிஷேகத்தின் பெருக்கம் நீங்க போகிற இடங்கள்ல நுகம் உடையும், அசுத்தாவிகள் அலறி ஓடும், மரித்தோர் உயிரோடு எழுந்திருப்பார்கள்,
ஞானிகளும் அறிவாளிகளும் பைத்தியமான பிரசங்கத்தினாலே அவர்களை ரட்சிப்பார். ஞானிகளும் அறிவாளிகளும் பைத்தியமான சுவிசேஷ பிரசங்கத்தினாலே ரட்சிக்கப்படுவார்கள். இதைத்தான் ஆவியானவர் சுவிசேஷத்துக்குள்ளே உங்களுக்குள்ளிருந்து எனக்குள்ளிருந்து சபைக்குள்ளிருந்து அவர் செய்ய தீவிரப்படுகிறார். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் சபையின் மூலம் தம்முடைய அனந்த ஞானத்தை தெரியப்படுத்தும் பொருட்டாக. சபையின் மூலம் சொல்லுங்க, சபையின் மூலம் சொல்லுங்க, சபையின் மூலம் சொல்லுங்க, சபையின் மூலம் சொல்லுங்க, சபையின் மூலம். சபை எங்க இருக்கு சொல்ல மாட்டீங்க? அவருடைய பாதபடியில இருக்கு. சபை எங்க இருக்கு? அவருடைய பாதபடியில இருக்கு. நீங்க எங்க இருக்கிறீங்க? அவருடைய பாதபடியில இருக்கிறீங்க. சாத்தா எங்க இருக்கிறான்? வானத்துல இருக்கிறான். நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? உங்கள் மூலம் துரைத்தனங்களுக்கும் உன்னதங்களில் உள்ள துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் பூமியில அவருடைய பாதபடி இருக்கிற சபையில இருக்கிற நீங்கள் அவருடைய அதிகாரத்தை வல்லமையை விளங்க பண்ண போறீங்க. இதுதான் தேவனுடைய திட்டம். கருத்தை முதல்ல சொல்வோம். இந்த திட்டத்தில் வருகிற வருடத்தில் தேவன் பலமாய் செயல்பட போகிறார். நமக்குள்ளிருந்து நம்மை கொண்டு நமக்காக. வார்த்தை கவனிங்கள். நமக்குள்ளிருந்து நம்மை கொண்டு நமக்காக. சொல்லுங்க, எனக்குள்ளிருந்து என்னை கொண்டு எனக்காக ஆவியானவர் இயேசுவின் நாமத்தில் அலை திரண்டு எழும்ப போகிறார். இறைச்சலட்டி எழும்ப போகிறார். என் தேசம் இயேசுவுக்கு தலை வணங்குகிறது. என் தேசம் இயேசுவுக்கு மோங்குப்புற விழுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் நடைபெறுகிறது, அடையாளம் நடைபெறுகிறது. இது எல்லாம் ஆவியானவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தீவிரப்படுகிறார். சுவிசேஷத்தின் ஆசீர்வாதம் தேசத்துக்கு வரப்போகிறது. இந்த சுவிசேஷத்தின் நன்மை யாரை கொண்டு போகணும்? உங்களை கொண்டு. நீங்க சொல்ற சாட்சி, நீங்க சொல்ற ஹலோ என்ற வார்த்தை, முதல்ல ஹலோ ஹவ் ஆர் யூ, அதான் சுவிசேஷம். ஹலோ ஹவ் ஆர்னாவே அவனுக்கு ஒன்றும் புரியாது. பரவாயில்ல, நம்மளை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்கிறானே. ஏன்னா அவனை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை. தொடும். ஹலோ ஹவ் ஆர் யூ, ஓ காட் பிளஸ் யூ பிரதர், ஐ லவ் யூ பிரதர் அப்படின்றதான் சுவிசேஷம். ஐ லவ் யூ சுவிசேஷம். சிரிக்கிறது சுவிசேஷம். நீங்க சிரிச்சாவே அவனுக்கு ஒரு தொடுதல் வரும், அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரியா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சுவிசேஷம் சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் சபைக்குள்ளே இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தின் நன்மைகளை தான் உங்களை கொண்டு என்னை கொண்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள்கிட்ட பிசினஸ் கான்டாக்டுக்கு வர்றவங்க உங்கள் பிசினஸ் பார்ட்னர் சும்மா அப்படி இருந்துடாதீங்க. அவங்களுக்கு ஜஸ்ட் சொல்லி பாருங்க. அவங்களுக்கு இயேசுவின் அன்பை லேசாப்புல சொல்லி பாருங்க. ஆவியான கிரியை செய்வார். அங்கே அவர்கள் தொடப்படுவார்கள். உங்கள்கிட்ட இருக்கிற சந்தோஷத்தை, உங்கள்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து அவர்கள் சபைக்கு வர முடியும். அவர்கள் சுவிசேஷத்துக்குள்ள வர முடியும். அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கப்பட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இது நீங்கள் ஆண்டவர் செய்த ரட்சிப்பின் சாட்சியை நாள்தோறும் சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய உத்தரவாதத்தை சபையில் இருக்கிற உங்களுக்கு தேவன் உங்கள் தலையிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஏதோ வாரத்தில் ஒரு நாள் வந்தோம் போனோம், பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணாரு, வெரி குட். அதுக்கு உங்களை சபையில கொண்டு வைக்கலையா? உனக்கா சாவமான இயேசுவை, உனக்கா ரத்த சிந்தனை இயேசுவை, உனக்கா ஜீவனை கொடுத்த இயேசுவை பறை சாட்ட அவர் அன்ப மக்களுக்கு சொல்ல, அவர் உனக்கு செய்ததை மக்களுக்கு சொல்லதான் உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாரே தவிர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்ற நம்மேல் சுமரியா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு தேவன் கொடுத்த நற்செய்தி காத்திருக்காதபடி நீ தீவிரமாய் சொல், இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார். இந்த ஆராதனையில இப்போது கேட்ட சத்தியத்துக்குள்ளே அவருடைய சமூகத்திலிருந்து, அவருடைய சிங்காசனத்திலிருந்து இந்த வார்த்தைக்குள்ளே பாய்ந்த நதிகள் உங்களுக்கு ஜீவனை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது, அற்புதத்தை கொண்டு வருகிறது. நீ இனி களைத்து போன மகன் அல்ல, மகள் அல்ல. அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ளே நீ கலிகூற போகிறாய். உன்னை சந்தோஷப்படுத்த போகிறார். உனக்கான பிளண்டி, உனக்கான ஹாப்பினஸ், உனக்கான பெருக்கம், உனக்கான அபிருதம், உனக்கான பழுகி பெருகி பூமியை நிரப்புகிற ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். நீ அதை உடைய மகனாய் மகளாய் இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாத சாட்சி உன்னிலிருந்து வெளிப்பட வேண்டும். அதை மக்கள் காண வேண்டும். அதை தேசம் பார்க்க வேண்டும். இதனாலே இயேசு மகிமைப்படுகிறார், நீயும் மகிமைப்படுத்தப்படுகிறாய். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன்.
ரோமர் 8, தேவன் எவர்களை அழைத்தாரோ அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்க அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். God's people உங்களை மகிமைப்படுத்தவே அழைத்திருக்கிறார். இனிமேல் உங்களை தேவன் மகிமைப்படுத்த போகிறார். இனிமேல் தேவன் சபையை மகிமைப்படுத்த போகிறார். உங்களுக்கு தலைகுனிவு இல்லை, உங்களுக்கு வெட்கம் இல்லை. தேவன் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்க போகிறார். வருத்தமான பாரம் ஐயா எல்லாம் இடுப்பில் ஏற்றப்பட்ட நாட்கள் முடிந்து விட்டது. செழிப்பான இடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு வந்து விட்டு உன்னை தேவன் மகிமைப்படுத்த போகிறார். தேவன் உன்னை மகிமைப்படுத்துவதனாலே நீ தேவனை இன்னும் மகிமைப்படுத்த போகிறாய். இதுதான் கடைசியில தேவன் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை. வலதுபுறம் இடதுபுறம் பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களை மகிமைப்படுத்துகிறார், மகிமைப்படுத்திட்டார். தேவன் உங்களை மகிமைப்படுத்துகிறார். சபையாரே, தேவன் உங்களை மகிமைப்படுத்துகிறார். தேவன் உங்களை மகிமைப்படுத்தும்படியாகவே அழைத்திருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் Hallelujah, glory. Singhasana